இருந்து புறப்படுவான் கொஞ்சம் களைப்பார இங்கே தங்கிடுவான் உறவாடு உரிமையும் கொண்டாடுவான் அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான் உலகு இறைவனின் தந்தை வேணும் இருப்பவன் இங்கே நிலைப்பதில்லை சென்றவன் யாரும் திரும்பவில்லை மறுப்பவன் யாரும் இல்லை மனதில் ஆசைகள் மட்டும் குறைவதில்லை உலக இறைவனின் தந்தை மனோ தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும் அந்த தூயோன் திருப்பையினை காட்டிவிடும் இதை புரிந்தாலே அறிவு தெளிந்துவிடும் உலக இறைவனின் தந்தை வருவோரும் தங்குமிடும் ஒத்த பாட்டல்ல முடிச்சுட்டேன் மதியா அது கிடைக்க பார்த்தோன்னே மோகன்தாஸ் இன்னொரு பாட்டு வாங்க விட்டியானே பாட்டில் இல்ல ஒரு பாடலில் மனுஷப்பைய ஏன் இந்த அலைச்ச அலைகிறேன் என்ன சொல்றீங்க ஆவு 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 காசு பணம் தோட்டம் துறவு பங்களா வீடு வாச நகை நட்டு எடுக்கின்றேன் இல்லை இருந்ததுல வாழ முடியும் எப்படி அம்மனை குண்டியா வர்றையோ அதே அம்மனை குண்டியா தான் போக போறேன் அருணா கயிறை கூட வெட்டி பிடித்தான் குளிக்கல போடுவேன் ஆமா இதுக்கு ஏன் நம்ம இந்த அலைச்சாயணும் துராஜி முட்டோண்டு வரப்புக்கு அடிச்சுக்கிறேன் நடந்து வர பாதை அதில் என்ன பங்களாவா கட்ட முடியும் அதானே அதுக்கு இவன் 5 லட்ச ரூபா அவன் 5 லட்ச ரூபா செலவு பண்ணி கோர்ட்டில் கடைசியில் 2 நாயும் தெருவில் இருக்கிறான் வீடு தான் விட்டு கொடுத்து போயிருந்தா 2 பேரும் நல்லா இருந்திருக்கலாம்ல ஏன் அதுக்கு தான் பெரியவன் அந்த காலத்தில் சொன்னான் ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை பேரு கூட சொந்தமில்லை பேரும் சொந்தமில்லை நமக்கு பேர் சொந்தமா என் பேர் அரியரே உங்கள் பேர் துர்ராஜ் இவர் பேர் அழகேசி அவர் பேர் மோகன்தாஸ் சோதி இந்த பேரெல்லாம் எது வரைக்கும் சொந்தம் தெரியுமா எது வரைக்கும் அவ்வளோதான் மூச்சு நின்றுச்சுன்னா எல்லா பயிலுக்கும் ஒரே பேர் தான் என்ன பேரு பணத்தை எப்போ தூக்குவாங்க என்ன சொல்றீங்க யாராவது அரியர்மை தூக்கலையா அழகேசனை தூக்கலையான்னு கேட்குறானா இல்லை பணத்தை போனோம்னா கூட நீளமாக இருக்கான் 2 எழுத்துல முடிக்கிறேன் என்னன்னு பாடி எப்போ எடுக்கிறாங்க நம்ம பூரா பாடியாக போகிற ஆளுக்கு தெரியாமல் இந்த கேடி வேலை ஏன் பார்த்துக்கிட்டு திருறோம்னு அட பேரு தான் சொந்தம் இல்லை சரி கட்டின பொண்டாட்டி அது சரி அட பொண்டாட்டி சொல்லுவா நீ தான் என் உசுறு சாமி என் தங்க நீ இல்லைன்னா அடுத்த நிமிஷம் உடங்கட்டை ஏறுவேன்பா ஆமா மயிரில் ஏறுவா உடங்கட்டை ஏங்க முச்சந்தி வரைக்கும் வருவா சரி அங்கே நின்று என் சீமா என் சாமான்னுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு மறுநாள் 100 நாள் வேலைக்கு கிளம்பி போயிடும் எதுக்குங்க சோத்துக்கு வழி போய்த்தானே ஆகணும் சரியா பொண்டாட்டி சொந்தம் இல்லை பெத்த புள்ள அது சொந்தம் வேலை சொந்தம் அவன் தான் நம்ம சொத்து நம்ம ரத்தம் நம்ம ரத்தமும் சதையுமா வந்து நிற்கிறான் இவன் தான் நம்ம பேர் சொல்ல போறான்னு நினைப்பான் அவன் கூட வருவானா கொல்லி வைக்க வரைக்கும் நிற்பான் அது சரி அடுத்த நொடி கோயில் ஷாப்பில் இருப்பேன் ஏன் வேலை பார்க்குறாப்பியா சோகத்தை இறக்குறேன் இதில் எதுவுமே நம்ம கூட சொந்தம் இல்லை நம்ம கூட சொந்தம்னு சொல்லி வர்றது 2 என்ன செஞ்ச பாவமும் புண்ணியமும் தான் இந்த புண்ணியத்தை நம்ம எங்கே போய் வாங்கலாம் எப்படி வாங்கணும் எங்கே வாங்குறது கடையில் வாங்குறதா முடியாது அதெல்லாம் இல்லை மெடிக்கலையா புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிற நாள் கொஞ்ச காலம்தான் வாழ போகிறோம் தூங்கி எந்திரிச்சா நெசம் இல்லைன்னா இல்லை ஆமாம்
இந்த இருக்கிற காலத்தில் யார் மனசும் நோகாமல், யார் மனசும் புண்படாமல், யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நிம்மதியாக வாழ்ந்தோம்னா அதுவே பெரிய புண்ணியம். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அன்னதானம் போட வேண்டாம், கும்பாபிஷேகம் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காம அதுவே போதும். அதுவே போதும். அது ஒரு பக்கம் கிடக்கட்டேன். இந்த சாமியார் சவடால் பண்ணி எடுத்துறாப்பிள்ளைங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவன் வரட்டும், அவன் போகட்டும், என்ன ஒரு தைரியம். இப்போ இவ்வளோ நேரம் அந்த சாமியார் பேசினா உங்களை தானா? உனக்கு தெரியாது, இந்த கம்பெனி கொடுத்தவனே நீ தானே. அப்படி நீ உங்களை தானா? உங்களை தானே, உங்களை தான். டேய் நீ வரட்டேன், இன்னைக்கு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். நாள் போட்டு நம்மளை வதைச்சிருக்கிறாப்புல தப்பு. இன்னைக்கு ஒரு பிடிச்சே தீர்றேன், பிடிக்காம விட மாட்டேன். இப்படி வெறும் கையிலையா இல்லை என்ன ஓட்டு பிடிப்பீங்களா? HDP பிடிப்பேன். இன்னும் இந்த பழக்கத்தை விடலையா? அதானே. அப்புறம் ஆளை பாரு. அந்த புடி அல்ல, கிடுக்கு புடி. பல பிரச்சனை வருகிறேன், பார்க்கிறேன். பீரா உஷா என்ன இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மட்டும் உழக்கட்டும். என்ன என்ன என்னன்னா பெட்டிக்காட்ட சம்பந்தம் பேசுற பேச்சுல பேச்சாங்க சம்பந்தம் இல்லாம பெட்டிக்காட்ட. அப்புறம் மலையும் மோதுதுக்கு எங்க ஓட்டுட்டு மோதுது? மலையும் இல்லையா? பொய்யா சொல்றாரு. பொய்யா? படிச்சு சொல்றாரோ படிக்காம சொல்றாரோ, ஒருவேளை நியாயமா தானே சொல்றாரு. நியாயத்தை நீங்க தான் வச்சுக்கிறேன். மலையும் எங்க போச்சு? திருப்பதியும் பழனிமலையும் மோதிக்கிச்சாரு. விவரமான பையனை சந்திக்கலான்னு வந்தேன். விவரம் இல்லாத பையனை பத்தி சந்திக்கணும்னு வருத்தமா இருக்கு. உண்மையாவே உண்மையை சொல்லு. என்ன ஆளை பார்த்தா முதல் கோணைய முற்றிலும் கோணல்ங்க. முதல் கோணைய முற்றிலும் கோணைய. என்ன பேசுற சம்பந்தம் இல்லாம? நீ சம்பந்தம் இல்லையாங்கிறது பேசி பார்க்க. அவர் சொன்ன வார்த்தை வந்து புரிஞ்சு தொட்டு பேச முடியல. என்ன பேசுற? மலையும் மோதலங்கிற நீ மோதியது மோதி இருந்தது இல்லன்னு சொல்லு. அங்கதான் தப்பு. இல்லன்னு சொல்லியா? அதுதான் தப்பு. என்ன சொன்னாரு? மலையும் மோதுகிறதுன்னு. ஆமா, மோதியதுன்னு சொல்லி இருந்தா ஏத்துக்குருவேன். மோதுகிறதா இப்ப மோதிச்சா இல்லையா? அது ஆரம்பத்துல மோதிச்சா இல்லையா? நான் என்ன சொல்றேன்? மோதிச்சா இல்லையா? கேட்ட பதில் மோதி கேட்டா பதில் சொல்லு. நான் கேட்ட நீ சொல்லியா? நீ சொல்லு. என்னது? போய் செஞ்சிருவேன். அந்த மாதிரி என்னது? அறிவா பேசணும். மோதிச்சா இல்லையா? மோதியெல்லாம் இல்லையா? செத்தாங்கிறதுக்கு நீங்க பேசுறது கேட்டா பதில் சொல்லியா? அவன் பேச்சுக்கு பேசுவா, உங்க பேச்சுக்கு பேசுவா. அடிச்சு மூக்காந்து தெரிஞ்சுக்குவேன். போயா போயா சரியா? நான் மோசமான ஒரு நேரம் மாட்டேன். போயா 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 ராமாயணம் படித்திருக்கிறீரா? படிக்கிறான். படித்தேன், யாவும் படித்தேன். அதற்குள் இருந்தவன் நான், அது உருவாவதற்கு காரணமாக இருந்தவன் நான். நீ சீதை இருக்கும் இடத்தை முதலிலே பார்த்து வந்தவன் கண்டேன் தேவி என்று சொன்னவனே ஆஞ்சநேய பெருமான். கடலை தாண்டி போயிட்டு இருக்காரு. வாஸ்தவம். போகும்போது கடலுக்கு ஒரு மனம் வந்துச்சு. ஆஞ்சநேய பெருமானி, என் மீது அமர்ந்து ஓய்வெடுத்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். ரெஸ்ட் எடுத்து போங்க. ஓய்வு ரெண்டு ஒண்ணுதான். தமிழகத்தை நீங்கள் ஆங்கிலமாக வெளிநாடு வரைக்கும் நாடகம் போயிட்டு அப்படியா? ஓய்வெடுத்து
செல்லுங்கள் என்று சொல்கிறார். ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. கோனா போன கோனா. அதற்கு ஆஞ்சநேயர் சொல்கிறார், என்னை ஓய்வெடுத்து செல்ல சொல்லுக்கு நீ யார்? Who are you? அப்படி கேட்கிறேன், நீ யாரு? சரி. ஆரம்பத்திலே எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்தது. எஸ். சொல்லியா? அது தெரியல, தெரியாத சொல்ல முடியும். நம்ம நாலேஜ் அளவுக்கு தான் சொல்ல முடியும். ஸ்டார்டிங் பீரியட்ஸ் இஸ் த ரெக்கைஸ். ஓகே. ரெக்கை யாங்கிறதுல தெரியல, தெரியாத சொல்ல முடியும். இறக்கைகள் இருந்தது. எல்லா மோதிகளும் மலைகளும் மோதிக் கொண்டது. அப்பொழுது முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா தியானம் கே முனிவர்களுக்கு சொல்லு. முனிஸ் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆமா. தவத்தை எல்லாம் மலைகள் எல்லாம் கலைத்தது. தவத்தை கலைத்தது. என்ன மயில் சாமியா? நான் முழக்க கொடுத்துருக்கேன். நான் சொல்லியா கதை தக்காடு இருக்கல. வெளிநாடு நடந்து போல சொல்ல மாட்டியா? ஒண்ணுன்னு சொன்னா போதும். அப்பொழுது முனிவர்கள் எல்லாம் தேவேந்திரன் போய் முறையிடுகிறார்கள். தேவேந்திரன் சொல்லியா? முறையிடுகிறார்கள். ஹெட் தலைவர் தலைவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க. முறையிடுகிறார்கள். என்ன முறையிட்டார்கள்? எல்லா மலைகளுக்கும் இறக்கைகள் இருந்தது. The skills of the disturbance my தவம். எங்கள் தவத்தை எல்லாம் அது கலைத்தது. டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. அப்ப எல்லா மலைகளும் ரெக்கையில வெட்டுங்கள். ஆமா, கட்டிங் த ரெக்கைஸ். ரெக்கையில் தமிழ்ல எல்லா மலைக்கும் ரெக்கையில வெட்டினார். ஒரே ஒரு மலைக்கு மட்டும் ரெக்கை வெட்டல, கட் பண்ணல. என்ன அந்த மலைக்கு பேர் தான் மயிலாவத பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும். கடற்குள்ள கொண்டு வச்சுட்டேன். இந்த கதையில நாங்க அப்பவே படிச்சோங்க நம்மகிட்ட. அப்ப ஆரம்பத்திலே மலைகளுக்கெல்லாம் இறக்கைகள் இருந்த உண்மைதானே? இருந்துச்சு, மோதிச்சு. அப்ப அத வந்து இருக்குன்னு சொன்ன உண்மைதானையா? ஆரம்பம் என்பதுதான் இப்போது நடக்கிறது. ஆரம்பத்துல அந்த காலத்துல முன்னோர்கள் வகுத்த வழி, இடுப்பு வலி, குறுக்கு வலிக்கு எல்லாத்துக்கும் ஒரே பாம், ஜண்டு பாம், ரோலான். நம்ம எல்லா வலிக்கும் ஒரே டைலும் ரோலான். ஆப்ரேஷன் பண்ணாலும் இந்த ரோலான் தான். ஒரு தடவை சரியா ரோலான் ஆமா, வகுத்த வலி, இடுப்பு வலி. ஆரம்ப காலத்துல அந்த காலத்துல முன்னோர்கள் அப்ப வலி வந்திருக்கு, ரோலான் கிடைச்சிருக்காது. இப்ப இருக்குல்ல, அந்த வழி வேற இந்த வழி வேறையா? கொஞ்சம் மாறி மாறி கொஞ்சம் விட்டு விட்டு வலிக்க, கொஞ்சம் சொல்லிட்டு வலிக்க, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அன்று வைத்த கும்பாசியம் இன்னைக்கு எவ்வளவு கும்பாசி வச்சுக்கலாம். ஆமா. அன்று வைத்த மண்டலாசியம் இன்னைக்கு எவ்வளவு மண்டலாசிக்கலாம். ஆமா. அன்னைக்கு போட்ட மூடு முடிச்சுனா இன்னைக்கு எவ்வளவு போட்டு விடுங்க. அன்னைக்கு வச்ச காப்பு கட்டினா இன்னைக்கு எவ்வளவு காப்பு கட்டிருக்காங்க. அன்னைக்கு வச்ச சாஸ்திர சம்பிரதாயங்கள இன்னைக்கு எவ்வளவு நடந்துக்கிட்டு இல்லன்னு சொல்லு. இல்லன்னு சொல்லியா? இல்லன்னு சொல்ல முடியாது. சும்மா ஆனா மூணு முடிச்சு அந்த காலத்துல போட்டான், தாலி பொம்பளை கழுத்துல கிடந்துச்சு. ஆமா. இன்னைக்கு சங்கிலில போட்டான், பொம்பளை புள்ள கழுத்தை ஆணில மாட்டிட்டான். என்ன பண்றது? உன்னை திருட்டு போய் பாத்துட்டா அதுக்காக தாலி கிடைக்கிறதா? அவனே கல்யாணம் போய் நான் புரிஞ்சேன். வாங்கி கொண்டு எங்கே வச்சிருக்கேன்? அடமான கடை. ஐயா, நீங்க அந்த இடத்துக்கு செல்ல வேண்டாம். எந்த இடத்துக்கு? அடகு கடைக்கு. அங்க செல்ல வேண்டாம். நீங்க அந்த இடத்த அந்த பேச வேணுங்களா? அந்த இடத்துக்கு செல்ல வேண்டாம். ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. வந்துட்டேன். நான் பேச வழியாயா? நீங்க வாங்க, நீங்க அப்புறம் போங்க. நீங்க என்ன இப்ப நான் சொல்றேன். ஐயா, ஆரம்பத்திலே ஆசை வைத்தவர்கள் எல்லாம் என்ன ஆசை வைத்தவர்களுடைய மனநிலையும் சரி, அவருடைய வாழ்நிலையும் சரி, வாழ்க்கையும் சரி, எந்த மாதிரி ஆகிவிட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆரம்பம் புராண காலம், இதிகாச காலத்துல ஆசை வச்சவங்க என்னைக்கு வரல? ஆசையை வச்சிருக்க எவனுமே இருக்க முடியாது. ஆசையை வச்சிருக்கோம் இல்லையா? ஆசைனா எண்ணம். கணக்குள்ள ஆசை தானே, நம்ம சங்கத்துக்கு ஆசை. அவர் நல்ல மனுஷன். ஆசை தம்பியா? அவர் ஆசை தம்பி. அவர் தம்பி மேல ஆசைப்பட்டாங்க, அண்ணன் மேல ஆசைப்பட்டாங்க. நான் என்ன சொல்றேன் புரியுதா இல்லையா? என்னது ஆர்வம்? இது எனக்கு வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை, எண்ணம் அப்படிங்கிற தோன்றுகிறது. ஏன்னா மாயமானாக மாரீசன் ஒரு வில்லங்கம் நடக்கிறது. ராமாயணத்திலே மாயமானாக மாரீசன் வருகிறார். அந்த மானை பார்த்து எனக்கு இந்த மானை கேட்கிறார், இந்த மானை எனக்கு பிடித்து கொடுங்க சுவாமி என்கிறார். அப்ப ராமன் அப்ப ராமன் சொல்றான், வேணாண்டி, இது ஒரு மாயமான தெரியும். அவருக்கே தெரியுது, ராமனுக்கு தெரியுது. மாயம் போய் ஐஸ்கிரீம் பிடிச்ச மாதிரி திங்கப்படாது. இது வேணாம், அதுதான் எனக்கு வேணும். அப்ப என்ன செய்யறான், கொஞ்சம் முரடி மானை பிடிச்சிட்டு வரேன்னு விரட்டி போறான். மாரிசன் ஓடுறான். அப்ப அம்பு எடுத்து போடுறான். அம்பு எடுத்து போட்ட உடனே மாரிசனாகப்பட்ட சூரியத்தை எடுத்து என்ன செய்யறான், ராமன் குரல்ல சொல்றான், சீதா அவையம் என்று சொல்லுகிறான்.
அப்போ சீதை பார்க்குறா குழந்தை உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ஆயிப்போச்சு போய் காப்பாடு அத்தாச்சி எங்கள் அண்ணனுக்கு ஒன்றா தைரியம் கொஞ்சம் பொடியா புரியா எங்கள் அண்ணனுக்கு ஒன்றா சும்மா இருக்கா கட்சி ஏன்டா சேர்த்துக்கலாம்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டேன். இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறம் எப்படின்னா தச்சி சேர்த்த போறங்க அப்படின்னு கோட்டை கிழிச்சு விட்டு போகிற நேரத்தில் ராவணனாகப்பட்டவன் வந்து சீதையை செடி எடுத்து சென்றான். அந்த கதையா அதெல்லாம் நான் 3ஆம் கிளாஸ்லேயே படிச்சுட்டேன். வேற என்ன சொல்லுங்க பேசுறாங்களா பேசு ஆமா. தெய்வங்களுக்காக பணிவிடை செய்யவர்கள் தெய்வங்களுக்கு மட்டும் பணிவிடை செய்ய வேண்டும். செய்வோம். முனிவர்களையும் ஞானிகளையும் தெய்வங்களையும் அவமதிப்பது என்னமே கூடாதியா. என்ன தெய்வ பக்தி என்னைக்கு வருகிற ஒரு மனிதனாக இருக்கட்டும் முனிவராக இருக்கட்டும் ஒரு பூசாரியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தெய்வத்தை அதிக பக்தி கொள்ள வேண்டும். ஆமா அதை உடல்நிலைப்படுத்த முடியும். ஏன் அதை வைங்க வேதசமாக ஒரு ரச்சம் இருந்தாரு. அவர் என்ன செய்வாருன்னா தானம் கொடுத்து போவாரு. ஆனா இவர் என்ன அன்னைக்கு என்ன செஞ்சுட்டாருன்னா நெல்லை காய போட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. வர்றதுக்குள்ள மழை பெய்யுது. என்னடா மழை பெய்கிறது நெல் நனைஞ்சு விடுமே என்று பார்த்து பார்க்கறாரு. இவர் பார்க்கறதுக்குள்ள பார்த்தா விழுந்த மழை துளிகளே அப்படியே வேலியாக அமைந்து கொண்டிருந்தார். பார்த்தா நெல்லுக்கே காரணத்தினாலே திருநெல்வேலி என்ற ஊருக்கு பெயர். அதனால தான் அந்த சுவாமிக்கு நெல்லையப்ப சாமி என்று பெயர். அவ்வளவுதானே ஐயா. நான் எப்பவே படிச்சாச்சு. இந்த கதையை நான் பேச வேண்டியது. அப்படி ஒன்றும் சட்டம்ல படிச்சேன்னு பேச வேண்டியதான். நான் பேசுற கதையில நீ பேசினா அப்புறம் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? அதுக்குதான் கேட்கிறேன். எதுக்கே வந்தேன்? குண்டா சட்டி சோற தின்னு விட்டு பேசாம கார்ல தூங்க வேண்டியதான். நான் பார்த்துக்க மாட்டேன். அதனால தான் பேசுறாரு பேச்சு. குண்டாஞ்சட்டி சோறுன்னு ஒண்ணு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. மதுரை எம்பதியிலே மீனாட்சி சுப்பனார் திருமணத்தின் போது அந்த திருமணத்தின் போது மீனாட்சியாக சமைத்து வைக்க உங்க வீட்டுல இருந்து எத்தனை பேர் வேணாலும் சோத்துக்கு வர சொல்லு. நான் சமைக்கிறேன் சோறு போடுறேன்னு சொல்றான். அப்ப சொல்றேன் சிவன் நான் ஒரு ஆள் அனுப்புறேன். அந்த ஒரு ஆளுக்கு நீ சோறு போடுறீன்னா அப்பத்தான் குண்டோதம் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த குண்டோதம் வந்து அரிசி வறுப்பு அண்டா குண்டா எல்லாத்தையும் தின்னு சாப்பிட்டு தண்ணி காக எடுத்துருச்சு. கேட்கிறா தண்ணி ஏன்டா அப்படி தண்ணி அலையிற? ஏன்டா அப்படி தண்ணி அலையிற அப்படின்னு சொல்லி கை வெயிடா கைய அப்படின்னு சொன்னான். ஒன்னு குண்டோதன கையை வச்சான். வச்ச உடனே வைகை நதி உருவானது. அப்படி வைகை நதி உருவாவதற்கு காரணம் நாரிகிட்ட பாக்குறதுக்கு நஞ்சலித்து மகன் திட்ட வாரியிடம் சேராத வைகைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். வேற சொல்லியா வேற நான் பேசுறப்ப நீ பேசினா நான் அப்புறம் எதுக்கு கட்டையை பிடிச்சிட்டு நாராயணா 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 அதுக்குதான் எதுக்கு கட்டையை பிடிச்சி கொட்டையை பிடிச்சிட்டு போயிட்டா முருகன் பூரா இப்படி கத்துக்குட்டியா போட்டா நான் எப்படியா பேசுவேன்? படிச்சாலே போட வேணாமையா நம்ம காலக்கரகம் மண்டக்கடங்கிறது மகாபாரதத்தை மண்டக்கட மாட்டேன். பீமன் என்று சொல்லக்கூடியவன் மலர் வரைக்க போறேன். சௌகுந்தி மலர் வரைக்க போறேன். மலர் வைக்க போகிறேன். அங்கே வந்து என்ன செய்யற அப்படின்னா அங்கு பீமனாகப்பட்ட போறேன். அந்த பீமன் போகும்போது வாழை போட்டுக்கான். குரங்க வாழை நகட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்றேன். நீதான் பெரிய பலசாலி தானடா. என் வாழை நகட்டு வச்சுட்டு போடாங்கிற வாழை தூக்கி பார்க்கற வாழை தூக்க முடியல. என்னடா அது 1000 யானைகள் பலம் கொண்ட பீமனாலே அந்த வாழை தூக்க முடியலையா? யாரா நீ? யார் என்று கேட்கிறான். அதை தாண்டா கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். அவன் கேட்கிறான் கதையில. அப்பதான் சொல்றேன் ஆஞ்சநேயன் நீயும் வாயு புத்திரன் நானும் வாயு புத்திரன் 2 பேரும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்கடா அப்படின்னு சொல்றேன். இதுதான் கதை. என் அனுமதி இல்லாம எந்த மைக்கிலும் பேச முடியாது. ஆப் பண்ண வச்சிருக்காரு போனா. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற அது நல்லது இல்ல. முடிஞ்சா அரியர் நான் பிளாக் பண்ண என்ன சமாளிக்க முடியல. யாரு சும்மா சும்மா மைக்கிட்டு வந்தா எப்படா பேசுறது? பேசியா நான் பேச முடியாத கதையை தொட்டு பேசியா. தொழிலுக்கு சொந்தக்காரன் சிவபெருமானாகப்பட்டவன். பாவமா இருக்கு. ஏதாவது ஒரு கதை பேசியா அசிங்கமான பையா. ஐந்தொழிலுக்கு சொந்தக்காரன் சிவபெருமான். சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்தவர் யார் அப்படின்னா பிரம்மன். இடது பாகத்திலே பிறந்தவர் யாருன்னா மகாவிஷ்ணு. என்ன உடம்புல சந்தனத்தை பூசிட்டு இருக்க? இந்த சந்திரபுரம் என்கிட்ட இருக்கு.
இதை விட உனக்கு கஞ்சத்தை இருந்த பாரு, எப்படியாவது என் கஞ்சத்தை நீ வாங்கிடலாம். நீ பார்க்கிறவங்க நமக்கு தப்பா நினைப்பாங்க. இங்க பாரு, பேச்சா இருந்தா கதையை கவனி. அதெல்லாம் கவனிப்போம். எவ்வளவு மக்கள் ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கதையாவது பேசி பேர் வாங்க, அதுக்காகத்தான் விட்டு கொடுத்துருக்கேன். கவனியா முதல்ல. அசிங்கமான பாரு. மக்கள் எவ்வளவு அழகா அந்த கதையை கவனிச்சிருக்காங்களோ அதை விட மேலா நீ கவனிக்கணும். அது தெரியும். புரியுதா? அதெல்லாம் சிவனுடைய வலது பாகத்திலே பிறந்தவன் பிரம்மன், சிவனுடைய இடது பாகத்திலே தோன்றியவர் மகாவிஷ்ணு. லெஃப்ட் சைடு சிவன் இடது. சிவன் தோன்றி மகாவிஷ்ணு பார்த்து கேட்கிறார், மகாவிஷ்ணுவிலே இன்றிருந்து பிரம்மன் முதற்கொண்டு நீயே படைப்பாயாக. புரியுதா? சொல்ற புரியுதா இல்லையா? இங்கதான் நீங்க கவனிக்கணும். புரியுதா நான் சொல்றது? சிவனுடைய வலது பாகத்திலே இருந்தவன் பிரம்மன், இடது பாகத்தில் வந்தவரே மகாவிஷ்ணு. அப்ப சிவன் தோன்றி மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு? நீயே படைப்பாயாக அப்படின்னு வரத்தை கொடுத்தாரு. அடுத்து சொல்லியா கவனிக்க சொல்றேன். அடுத்த விஷயத்த நீயே படைப்பாயன்னு சொன்னா மகாவிஷ்ணுவை வைத்து, அதாவது பிரம்மன் சொல்றேன் நான் தான் படைப்பு தொழில் சொந்தக்காரன் பிரம்மன் சொல்லுகிறார். கவனிக்கணும். புரியுதா? கவனிச்சுட்டாயா இருக்கேன். மகாவிஷ்ணு தான் எனக்குத்தான் படைப்பு தொழிலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ரெண்டு பேருக்கும் போட்டி சண்டை. புரியுதா இல்லையா? இங்கதான் கவனிக்கணும். இந்த இடத்துல பிரம்மன் வைத்துக்குள்ள மகாவிஷ்ணு உள்ள போயிட்டார். கவனிக்கிறே இல்லையா? கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன நின்ன கவனிக்கிறேன் சொல்லிட்டே. புரியுதா இல்லையா? பிரம்மன் வயிற்றுக்குள்ள போன மகாவிஷ்ணு வெளியில வந்துட்டாரு. மகாவிஷ்ணுக்குள்ள பிரம்மன் வயிற்றுக்குள்ள உள்ள போனாரு. மகாவிஷ்ணு அனைத்து துவாரங்களையும் அடித்து விட்டார். கவனிச்சிட்டீங்க? அப்பதான் பிரம்மன் சொல்கிறார், மகாவிஷ்ணுடைய தொப்பிலிருந்து தாமரை, அதாவது உந்தி கவலத்து பிரம்மன் பிறக்கிறார். புரிஞ்சுதா? அருமையா கவனிக்கிறீங்க. நீங்க தான் கவனிக்கணும். மக்கள் ஆர்வமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீங்க கவனிக்கிறீங்களா? எனக்கு முக்கியம் தேவை. அதாவது பிரம்மன் வயிற்றுக்குள்ள உள்ள போன மகாவிஷ்ணு வெளியில வந்துட்டாரு. மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள போன பிரம்மனால வர முடியல, ஓட்டையெல்லாம் அடைத்துட்டாரு. தொப்புல இருந்து தாமரை மலரிலே அப்படியே பிரம்மன் பிறக்கிறார். புரிஞ்சா இல்லையா? நான் என்ன சொல்றேன் புரியுதா இல்லையா? புரியுதியா? இங்கதான் கவனிக்கிறீங்க. அதாவது பிரம்மன் வயிற்றுக்குள்ள உள்ள போன மகாவிஷ்ணு வெளியில வந்து, பிரம்மா வயிற்றுக்குள்ள மகாவிஷ்ணுவை வெளியே விட்டேன். மகாவிஷ்ணு வயிற்றுக்குள்ள பிரம்மா போனா வெளியே வர முடியல, ஓட்டை அடைச்சிட்டாங்க. அப்ப தொப்புல இருந்து தாமரை பூ வழியா வெளியே வந்தார். அதானே? அடுத்து இங்கதான் கவனிக்கணும். கவனிச்சதுனால கவனிருங்க. கோபப்படாம கவனிப்ப இல்லனே, கோபப்படாம கவனிக்க சொல்றேன். அதாவது கோபம்லாம் இல்லையா? பிரம்மன் வயிற்றுக்குள்ள உள்ள போன எத்தனை வட்டம் வயிற்றுலையா போதுவங்களுக்கு? அவன் வயிற்றுல போய் வந்துட்டேன், இவன் வயிற்றுல போய் வரல. தொப்புள் வழியா தாமரை பூ வழியா வந்துட்டேன். அவ்வளவுதான். அப்புறம் வேற அடுத்து பேசுறியா? அதுக்கு என்ன? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? என்ன நடந்துச்சு? தெரியல அதெல்லாம் உனக்கு. எதுக்கு வர நீனா? பப்புடைய சொன்ன சும்மா இல்லையா? என்ன புரியுதா? இப்ப புரியுதா? ஏன் பிரம்மன் வயிற்றுக்குள்ள உள்ள போன மகாவிஷ்ணு எத்தனை வட்டம் வயிற்றுக்குள்ள போய் வருவாங்க, வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? புரியுதுல்ல? இப்ப புரியுதுல்ல? சுத்தத்தினா தெரியும். ஆளை பாரு. என்னையா சொல்ல வர்ற? அடுத்த கதையை சொல்லியா? பிரம்மன் வயிற்றுக்குள்ள உள்ளவன் இதோட 43வது வருஷம் வயிற்றுல போய் வெளியே வந்துட்டாங்க. என்ன செய்யணும்? அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? என்னைய தெரியுமா உனக்கு? என்னைய கேட்டு சொல்லிய கதையை சொல்லியா? இந்த ஒன்னையாவது பேசுவாங்க சொல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா தெரியாதயா? அதுக்கு தெரிய இருக்கீங்க. நீ சொல்லு கதைய. ஐயோ, அதாவது என்ன தவறு? கிளம்புறப்ப நான் படிச்சேன். அதுதான் தவறு. எப்பவுமே கிளம்புறப்ப படிக்கவே கூடாது. கிளம்புறப்ப மண்டையில ஏறவே ஏறாது. நாடகத்துக்கு கிளம்புறப்ப அந்த புத்தகத்தை படிச்சேன். நாடகத்துக்கு கிளம்பிட்டேன் செய்ய.
தப்புன்னு அவசர அடி அடிச்சுட்டு வரணும். டேய், ஐயா நான் புத்தகத்தை படிச்சிருந்தீங்க. சரி. நேராச்சு மழை வர்ற மாதிரி இருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு இங்க இருந்து சோதியன்னு சொன்னதுனால உடனே இங்க இருந்து கிளம்பி வந்தேன். பாதி வரலும் படிச்சேன், அதுக்கப்புறம் மீதியை படிக்கல. அட கர்மமே, பாதிதான் படிச்சாயா? அடுத்து கவனி கவனின்னு எதுக்கு சொன்னேன்? அட அந்த கவனிறதுக்கு இதுதான் அர்த்தமா? பாதி கதை அடிச்சிருக்கிறதுக்கு படிச்சுட்டு பேசணும். முழுசா படிச்ச கதையை பேச வேண்டியதானே? காரணம் இருக்கு. மாயமானாக மாரீசன் வந்தான்னு சொல்லிட்டே ஆரம்பிச்சேன். ஆமா. முடிச்சு வச்சது யார்? நான் தான். அப்படி சொல்லுங்க. குண்டோதனை உருவாக்கினார்னு சொன்னேன். பையன் சொன்னது யாரு? நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா. வேதோசரமாக அர்ச்சகர்னு சொன்னேன். முடிச்சு வச்சது யாரு? திருநெல்வேலி வரைக்கும் சொல்லி முடிச்சேன் நான் தான். பீமன் ஆரம்பிச்சு முடிச்சு வச்சது யாரு? நான் தான். அதே மாதிரி இந்த கதையை ஆரம்பிச்சா முடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சு நான் ஆரம்பிச்சேன். அட கன்றாவியே, இந்த கவனினதுக்கு இதுதான் அர்த்தமாயா? இல்லப்பா, இந்த கொடுமை எங்கேயா வந்தாயா? இந்த ஒன்னாவது பேசி நீ பேர் வாங்க வேண்டானே நான் ஆசை இல்ல. நம்மளுக்கு அது மேல தெரியல. அசிங்கமா போனியா? பரவாயில்ல, அசியமா இருந்தானே. எதுவாக நான் சொன்னேன்னா அதுக்கு மேல நீதி கதையை நீ சொல்லு பாப்போம். நிஜமாவே இது படிக்கலையா? உண்மையா படிக்கல, சும்மா பொய்யா சொல்றேன். தெரியாது. அதுக்கு மேல தெரியாது எனக்கு. சத்தியமா சத்தியமா தெரியாதியா? தெரியாதவர்களுக்கு இந்த கதையை சொன்னாலும் புரியாதியா? இதுக்கு முதல்ல நான் கதையெல்லாம் தெரியாம அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். கதையை பூரா சொன்னேன். அது தெரிஞ்ச கதை, அதெல்லாம் புரிஞ்சுச்சு. சரி, தெரியாத புரியாது சொன்னாலும் அப்படித்தானே? அப்படின்னா அந்த கதை எனக்கு தெரியும். புரியாதா? தெரியுமா? அப்புறம் என்ன தெரியும்ல? எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதையும் பேசிக்கிட்டு வேற கதை பேச வேண்டியதானே? தெரிஞ்ச கதை எவ்வளவு நீ பேசின? சொல்லு. எனக்கு பாதி கதை தெரியும். பாதி கதை எனக்கு தெரியும். எனக்கு மீதி கதை தெரியும். மீதி கதை சொல்லு. இன்னும் பாதி வரலையே, காவாசி தான் வந்திருக்கு. மகாவிஷ்ணு வயிற்றிலே பிறந்த பிரம்மனுக்கு கோபம் வருகிறது. சிவபெருமானே, தாங்களுடைய வலது பாகத்தில் யாம் பிறந்தோம், இடது பாகத்தில் மகாவிஷ்ணு பிறந்தார். அப்படி இருக்க நாம் போய் மகாவிஷ்ணு ஏன் மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்கிறார். கேட்பான்ல. சிவன் சொன்னார், உமக்கு என்ன வர வேண்டும் அதை கேள் என்று சொன்னார். நான் எப்படி மகாவிஷ்ணு மகனாக பிறந்தேனோ அதே மாதிரி மகாவிஷ்ணு எமக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார். தந்தையர் வளர்த்து என்று சொல்ல பிரம்மன் போய் மகாவிஷ்ணு அருகில நிற்க மகாவிஷ்ணு பிரம்மனுடைய உடம்பிலே ஐக்கியமாக பிரம்மனுடைய வலது புறத்தில் மகாவிஷ்ணு தோன்றுகிறார். சிவன் தோன்றி, பிரம்மாவர்களே உமக்கு படைத்தல் தொழில், மகாவிஷ்ணுவர்களே உமக்கு காத்தல் தொழில், எமக்கு அழித்தல் தொழில், ஆக்கள் அழித்தல் காத்தல், இப்படி முத்தொழிலை தனித்தனியாக பிரித்து விட்டார்கள். பிரம்மன் படைக்கிறார், படைத்தால் தானே காக்க முடியும், காத்தால் தானே அழிக்க முடியும். அதனால் பிரம்மன் படைக்கிறான், படைத்துக் கொண்டே இருந்தான். குறிப்பிட்ட காலம் வரை படைக்கிறான். ஒரு கொஞ்ச காலம் ஆன உடனே பிரம்மன் செத்து போயிட்டான். நான் உங்களுக்கு என்ன கேட்கிறேன், பிரம்மன் மொத்தம் எத்தனை வருடம் படைத்தார்? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிரம்மன் செத்தான்? இந்த விளக்கத்தை பண்ணி நீ பதில சொல்லி நீ போயிட்டே இருக்கு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் தாராளம். சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. நான் நினைச்சேன் ஒரு நபருக்கு மட்டும் ஒன்றும் அவ்வளோ விஷயம் இல்லாத ஆள் நினைச்சேன். ஒரு விஷயம் இருக்கு. அது எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆரம்பத்தில் 5 தொழிலுக்கும் வித்தகன் சிவன் சொன்னீங்க, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் அடிப்படை இருக்குன்னு. ஆமா. ஏன்னா 3 தொழில் தான் நம்ம சொல்லுவோம், படைத்தல் காத்தல் அழித்தல். ஆனால் 5 இருக்கு, அழித்தல் காத்தல் அருள் ரட்சித்தல். இது 5க்கும் அதிபதி யாரானா சிவன். இது தொடும்போது நீங்க பிரபஞ்ச உற்பத்தியை படிச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையா? அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னீங்க பாருங்க, பிரம்மா கொஞ்ச நாள் படைச்சா சிறிது காலத்துல சக்தி எல்லாம் இழந்து செத்து போயிட்டா. நீங்க அங்கதான் நான் கவனிச்சேன் உங்களை. மனிதனுக்கு தான் சாவு இருக்கு நம்ம நினைப்போம், தேவர்களுக்கு இறப்பு உண்டு. பிரம்மனும் சாவன், இன்னொரு பிரம்மா உற்பத்தி ஆகும், உருவாகுவார். சரியா? இதை படிச்சிருக்கும் போதே நீங்க ஆதி பருவம் படிச்சிருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு. நன்றி நன்றி. நிறைய நம்மகிட்ட கலந்து பேச வேண்டியது இருக்கு, பேசலாம். அதுக்கான நேரம் காலங்கள் இப்ப குறைவா இருக்கனால இன்னொரு மேடையில் அதை பார்த்துக்கலாம். இப்ப நீங்க சந்திக்க வேண்டிய ஆளுகளை சந்திக்கணும். யாருங்க யாரங்க மோரங்கிற வேலை இல்லை. நான் என்ன கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்லியா. பிரம்மன் எத்தனை வருஷம் கழிச்சு செத்தாங்கிற விளக்கம் மட்டும் சொல்லிட்டு போ. என்ன பேசுறதுக்கு நேரம் இல்லை, அவகாசம் பண்ணிட்டு போறேன். பாஸ், என்ன நீங்க பிரபஞ்ச உற்பத்தியை படிச்சிருக்கீங்கன்னு சொன்ன எனக்கு அந்த கதை தெரியாதா? சொல்லு. எந்த புத்தகத்திற்குன்னு சொன்னவனுக்கு கதை தெரியாம இருக்குமா? தெரியும். ஒன்றும் பெரிய மேட்டர்ல அப்படிலாம் சொல்ல வேண்டியனே.
உங்களுக்காக இல்லாட்டி அவங்களுக்காக நான் சொல்லணும். சொல்லும் சொல்லும். அவங்க எதிர்பார்ப்பாங்க. ம். சொல்றேன். அதாவது முத்தொழிலை பிரித்ததன் பின்னால் பிரம்மனாகப்பட்டவன் தனியாக அமர்ந்து படைக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் காலங்கள் போன உடனே உடம்புல சக்தி எல்லாம் இழந்து அப்படியே துவண்டு ஓய்வு. ஏன் நடிக்க வேணாம், அவனை நடிக்க வேணாம். நடிக்கலாம் காசு எப்படி ஆகும்? நடிக்கணும், அதுக்காக முயங்கி விழுந்தா நடிப்பாங்க. காட்டணும்ல. அப்போ அப்படியே மயங்கி விழுந்து செத்துட்டான். செத்த உடனே அடுத்த நொடி இன்னொரு பிரம்மா வெளியில் வந்துட்டான். இந்த பிரம்மா வெளியில் வந்தாங்க. ஆமா, அதுக்கு முதல் நொடி வரைக்குமே இந்த பிரம்மா தான் படைக்கிறான். என்ன கதை? இன்னொரு பிரம்மா வந்தேன் இல்லை, அவனை கேட்கல. முத பிரம்மா செத்தேன் இல்லை, அவன் எப்போ செத்தேன் அதை மட்டும் சொல்லு. நான் சொல்கிறேன். படைச்சிக்கிட்டே வந்துருக்கான். உடம்புல சக்தியெல்லாம் இழந்து அப்படி இதாகி சரி டம்முன்னு விழுந்து சாகுறான். டம்முன்னு விழுந்து செத்த உடனே பக்கத்தில் டொம்முன்னு இன்னொரு பிரம்மா வெளியில் வந்தாங்க. இதான் நடந்தது. அறிவு இருக்கு, நான் என்ன சொல்ல புரியுதா? என்னது? இந்த டொம்முன்னு ஒரு பிரம்மா வந்தான்ல, அவனை கேட்கல. டம்முன்னு ஒருத்தன் செத்தான், அவன் எப்ப செத்தான்? அந்த டொம்முன்னு வந்தாலும் அதுக்கு முன்னாடி தான் டம்முன்னு செத்துவான். மண்டே ரெண்டா பண்ணது இந்த மிருதங்கத்தை தூக்கிடுச்சு. டொம்முன்னு வந்தானா டம்முன்னு வந்தானா கேட்டா எத்தனை வருஷம் இந்த செத்த அவ சொல்ற முதல்ல. ஏன் கோபப்படுறீங்க? புரியலன்னா கேளுங்க, நல்லா சொல்றேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த வெள்ளையா இருக்குல்ல, இந்த இடம் தான் பிரம்மா படைக்கிற ஆரம்பிச்ச இடம். அப்படி வச்சுக்கணும். இப்படியே படைச்சுக்கிட்டே போகிறேன். இங்கே வந்து செத்துறேன். இங்கிட்டு செத்துறேன். இங்கிட்டு இருந்து தான் இந்த பிரம்மா வர்றேன். இந்த இங்க வந்து இல்லை பிரம்மா, அவனை கேட்கல. இங்கே செத்தேன் இல்லை, அவன் எப்போ செத்தேன்? புரியுதா இல்லையா? என்னை போட்டு வாவான்னு தான் கொட்டக்கூடாது. புரிஞ்சா சின்ன பிள்ளையாட்டு இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்ல, இங்கே தான் ஆரம்பிக்கிறேன். எதுக்கு அழுகுற? சாப்பிட்றாங்க. இந்த பொண்ணு செத்துட்டா. இங்கே தான் இன்னொரு பிரம்மா, டபுளா பிரம்மா. ஏய், வந்த பிரம்மா கேட்கல, செத்த எந்த வருஷம் செத்தேன்? பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி. மயிரை புடுங்கின வருஷம் தவறு. என்ன பிரம்மா செத்தது மயிரை புடுங்கின வருஷம் அல்ல. நீங்க இவ்வளவு படிச்ச மனுஷன் அந்த மாதிரி பேசுறது மிகப்பெரிய தவறு. மன்னிக்க முடியாத குற்றம். பிரம்மா வந்து மயிரை புடுங்கின வருஷம் இல்லையா? நானும் சொல்றேன். அப்புறம் எப்படி சொன்னீங்க? 60 வருடங்கள், தமிழ் வருடங்கள் சுக்கில சோழக்கிறது என்று சொல்லக்கூடிய 60 சுக்கில சுரோடித இந்த 60 வருடத்துல இப்படி மயிரை புடுங்கின வருஷம் ஒன்று இல்லவே இல்லை. நீங்க சொன்னது என்னால ஏற்றுக்க முடியாத ஒரு சங்கடம். பேச்சுக்கலாம் மாமச்சன் விளையாண்டு இருக்கமா? பிரம்மா யார், எத்தனை ஆளு? கொஞ்சம் கூட மரியாதை பேசிக்கிட்டீங்க, தவறு. இனிமேல் அந்த மாதிரி பேசாதீங்க. எனக்கு வேலை இருக்கு. புரிஞ்சா இல்லையா? நான் என்ன சொல்ல புரிச்சாலடா? என்ன ஓடுறதுல முதல்ல இருக்கேன். வேலை இருக்கிற சும்மா வெட்டியா போயிட்டு எத்தனை வருஷம் தெரியல. அதை தானே சொல்றேன். மயிரை புடுங்கின வருஷம் கிடையாதுன்னு சொல்லல. மொத்தம் 16. அதைத்தான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ கர்மமே நம்பர்லன்னு சொல்ல வேண்டாமா? நம்பர்ல அது தெரியாம தான் உங்களுக்கு அபாகாஸ் சொல்லிட்டேன். 16,000 அது எனக்கு தெரியும். அப்ப சொல்லுங்க. ஓ, நான் சொல்லிவிட்டா பேர் வாங்கிருக்கேன். நீங்க முந்திக்கிட்டீங்க. சரி வாங்கிட்டு போங்க, பேசிட்டு. சரி பரவாயில்ல, நான் அதை கூட கவனிக்கல, விட்டுட்டேன். இது செட்டே இல்ல. அவன் உடம்புல எத்தனை பிறந்தாங்க? அவன் பிறக்கிறான், நான் சாப்பிட்றேன். நமக்கு அது அவசியம். ஒரு வேலை வரவா எப்ப செத்தா அது தெரியுது. எத்தனை பேர் பிறந்தாங்க அதை நான் சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேங்க. எனக்கு தெரியும். நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்ல போறேன். அந்த அளவுக்கு முந்திடுவாரு. சொல்ல மாட்டேன் ஐயா, எனக்கு தெரியாதுன்னு கூட வச்சுக்கிறேங்க. மொத்தம் 11 பேர் நான் சொல்ல வருவேன். நீங்க சொல்லுவீங்க. நீ தெரியாதுன்னு சொல்ல ஒரு பேச சொல்லியிருந்தேன். சரி விடுங்க. நீங்க 11 பேர்யா கூட தெரியாம சொல்றேன். அவங்க பேர் சொல்லு. இப்போ அவங்க ரிப்பேர் கூட வச்சிருப்பாங்க நமக்கு. அதுக்கு அப்போ நான் சொல்ல ஒரு பேரா அவங்க சொல்றா? நான் சொல்லுவேன். அவங்க முந்துவீங்க. சொல்ல மாட்டேன். வேண்டாம் ராஜா, நான் படிக்காத முட்டாளாவே இருந்திருப்பேன். மக்களுக்கு தெரியும். நமக்கு எதுக்கு இந்த பேச்சு? விட்டு போங்க. நீங்களே போயிருப்போங்க. 11
ஏய் இந்த தில்லாலங்கடி விளையாடுல சீதை போனாலாம் ஆசைப்பட்டாலாம் சொன்னோன்னா ரொம்ப வேகமா அதை சொல்றீங்க. குண்டோதரன் சாப்பிட்டா உணவுனா கை வச்சா நீ தெரிஞ்சாலும் சொல்லணும். அதை மட்டும் வேகமா சொன்ன நீ. வேத சமாஜராஜ திருநெல்வேலி பேருன்னு சொன்ன நீ. இது மட்டும் என்ன இல்ல தெரியாத நீ வெக்கமா இல்லையா? இல்ல அண்ணா நீ ஒரு பிராடு புத்தலாட்டம் பொய்யாதுண்டா. இவா நல்லவனுக்கு இருக்கட்டும். நல்லவனுக்கு 3 வாதை, நல்லவனுக்கு கெட்டவனுக்கு 2 வாதை, கெட்டவனுக்கு ஒரே வாதை. நான் நல்லவனா இருக்கிறதுனால ஒதுங்கி போறேன். நானும் நல்லவன், நான் ஒதுங்கியே போறேன். அப்புறம் ஏழு முடிவு தெரியவா? நல்லவனுக்கு கெட்டவனுக்கு 2 வாதை. ஆமா, நல்ல ஒதுங்கி போறேன், கெட்டவன் வந்தவன்ல வருவேன். முட்டாளுக்கு ஒரே வாதை, வர்றவனு முட்டாள் போறவனு முட்டாள். ஆமா, அந்த மாதிரி முட்டாளுக்கு ஒரு வாதை. அந்த மாதிரி முட்டா பையில சந்திக்கிறதுக்கு நான் நல்லவங்களை போய் அறிவாளியில சேர்ந்து போறேன். கூப்பிடியா வண்டிய? ஹலோ வாங்க. முட்டா பையன்னு சொல்லிவிட்டு நோகாம போக கூடாது. நான் முட்டா பையலா? ஆமா ஆமா. சரி, நான் முட்டா பைய தான். நான் முட்டா பைய தானேயா? இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னை அசிங்கப்படுத்துறவங்க இருக்க முட்டா பையன். ஆமா, நான் முட்டா பைய தான். என்ன இந்த முட்டா பையில சமாளிச்சு போகணும் இந்த அறிவாளி. தப்பிச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க தம்புரா முன்னே உங்களுக்கு எங்க தப்பிச்சு மண்டையை புலந்து விடுவேன். முட்டா பையன் அப்படித்தான் பேசுவேன். நான் முட்டா பையன் தானே. இந்த இடம் யாருக்கு சொன்னோம்? நம்பிராசன் சொன்னான். இல்ல, எனக்கு சொன்னோம். அவங்க எல்லாம் சோத்துக்கு என் காலை கண்டுபிடிச்சு கிடக்காங்க. சொல்லு, அவங்க எல்லாம் கஞ்சாவை கொடுத்தா போதும் பேசாம கொடுக்கான். இப்ப நம்பிராஜன் பேர்ல இல்ல, என் பேர்ல இருக்கு. சந்தேகம் வந்தா போய் ஈஸி கொடுப்பாங்க. ஐயா, என் பேர்ல இப்ப இந்த இடத்துக்கு நான் தான் ராஜா, தலைவன், மன்னர், எல்லாமே நான் தான். இப்ப முட்டா பையன் நாடு. ஏய் உன்னையே சொல்ற தொண்டை நாடு. தொண்டை நாடு முட்டா பையன் நாடா இருக்கு. ஏன் நாடு தானே, நான் தானே ராஜா. சொல்லு. இப்ப ராஜா நான் என் இடத்துல நிக்கிறாள் கட்டுப்படுத்தாலும் போனோம். நீங்க சொல்ற. நாட்டின் மன்னர் ஆணையிடுகிறேன், உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். நான் கொல்லுவேன். யாருங்க காவலாளி? நாட்டின் மன்னன் நான். முட்டா பை தானே, பேசாம இருக்கிறான். காவலாளி வாங்க. காரணம் நலமா இருக்கிறா? வீட்டுல நல்லா இருக்கா? எங்க ஊழிய ஆளு இருக்கணும் எருமாடு இருங்க. வந்தவங்கள வாங்கனோட கேட்காம பேசி நிக்க வச்சு பேசிக்கிட்டீங்க. யாரா என்ன மரியாதை? மண்டை புழக்க போற உன்னையப்பா வாங்க. நீ யாரா? எனக்கு அடிமை, வேலைக்காரன். அடிமை தானே? ஆமா. அந்த ஆளுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கேன். ஜெயில கொண்டு அடக்காம கூப்பிட்டு வச்சு சிம்மாசனம் கொடுத்துருக்கேன். அவரா போட்ட விளக்கண்ண என்ன அப்புறம் என்ன எதனால மரணம்? அந்த வேலை ஆக்கணும். நான் எப்படி இருக்கேன் பாருங்க. அது வீட்டு போது உயிர் போனா வராது. ஆமா, உண்மைதானே? ஆமா, நான் காப்பாத்துறேன். உங்களுக்கு விடுதலை போங்க. என் சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தேன். நீ மண்ணா நான் நீங்க தான் பண்ண. அப்புறம் விடுதலை நீ சொல்லியிருக்க. சொன்னா கேட்கிறாப்லான்னு பார்த்தேன். ஆமா, தௌசண்ட் வீட்டு காசு இருக்கா? மூன்றாவது விட்டுருங்க. மூன்றாவது வச்சதையா தௌசண்டே போடுவீங்க. ஏய், எதுக்கு அந்த ஆளுக்கு டவுசர்ல காசு இருக்கானே? அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே டவுசரை கட்டிட்டு அடிப்பாங்க. ஒரு சாட்சி விட்டு அடிப்பாங்க. அவன் நம்பர் அந்த கமாண்ட் பாலாங்க கழுத்தை பிடிச்சி தள்ளுப்பா. உன்னை வச்சிருக்கேன் பாரு காவல் அணியன். என்னடா இது? இதே அங்கதான் விட்டுருக்கேன். இதுவே தெரியாதா? உங்கள்கிட்ட போய் நான் வேலை வைக்கிறேன். உன்னை வச்சிருக்கேன் பாரு வேலைக்கு. பெண்கள்லாம் அமர்ந்துருக்காங்கல்ல? ஆமா. அவங்க சுமங்கலியா இருக்கணும்னா பூ எங்கே வைக்கிறாங்க? கொண்டையில. ஆண்கள் சுமங்கலியா இருக்கணும்.
சரி இப்பதான் நிரூபிச்சிருக்க நீ முட்டா பையன் மண்ணங்கிட்ட வேலை பார்க்குறேன். இப்ப இந்த ஆள் சாமியார் நம்மளை பல நாள் நம்மள பிடிச்சிருக்காரு. போறவரு கூட பெரிய இன்னைக்கு அந்த ஆளை காலி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் வரேன். அப்படிதான் அந்த இந்த முடிவா இருக்கு. பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். சரி இப்ப இந்த ஆளை கொல்ல போறேன். நீ எனக்கு உதவியா இருக்கணும். சும்மா விளையாட்டு பண்றீங்க. சரி சேர்த்தான் சொல்றேன். நிஜமா நீ எனக்கு உதவியா அப்படி இருப்பியா? மட்டும் நீங்க நான் உங்க கூட தானே எப்போதும் இருப்பேன். இருப்பில்ல? ஆமா. ஒன்றும் மாற்றம் இல்லையா? அந்த ஆளை கூப்பிடு. வந்தா அனுப்புறோம். கஞ்சியா கச்சியா கூப்பிடுங்க. சுவாமியார் ஓ சாம்பார். ஐயா சாம்பார். வாங்க. அமைதி அமைதி. கட்டப்படாம இருக்கா? அவங்க சும்மா தாண்டாங்க. நான் கொஞ்சம் வேற கொள்ளுவேன். சரி முட்டா பையில இருந்தாலும் கொஞ்சம் இறக்க சொன்னேன். பரவாயில்ல. பட்டார்னு மரண தண்டனை கொடுத்துட்டேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கு. இருந்தாலும் முடிவு எடுக்க முடியல என்னால. இந்த உலகத்துல வழக்கு உண்டு, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. ஆமா. முடிவு எடுக்க முடியாத நேரத்துல கோயில்ல சாமிட்டு திருவிளக்கு சீட்டு எழுதி போடுவோம். ஆமா. இதுல எது வருதோ அந்த கடமை செய்வோம். கண்டிப்பாக. உங்களுக்காக கோயில்ல சீட்டு எழுதி போடுறேன். கண்டிப்பா. சரியா? ம் ஒரு சீட்ல மரணம்னு எழுதுவேன், ம் ஒரு சீட்ல விடுதலைன்னு எழுதுவேன். விடுதலை வந்துட்டா உங்களை விட்டு நிச்சயமா விடுதலை தான் வரும். வரும்போது பார்ப்போம். கண்டிப்பா விடுதலை தான் வரும். மரணம் வந்தா ஆளை போடுறது உறுதி. கவலை இல்ல. சம்மதமா? எனக்கு தெரியுமியா. சம்மதமா? விடுதலை தான் வரும். சம்மதம். வரும்போது பார்ப்போம். மாற்றமே கிடையாது. கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. பேச்சுக்கு மாற்றம் இல்ல. நீதி தவற மாட்டாங்க. போங்க போங்க போங்க. என்னைக்குமே நீ தவற மாட்டேன் நானே. நாங்களும் அப்படித்தான். மண்ணிந்தி சோளம் பரம்பரை நாங்க. அப்படி மட்டும் சொல்லுங்க இப்ப. சீட்டு எழுதுங்கடா. ஆமா சீட்டை தான் தெரியும். சீட்டை தான் தேடிட்டு இருக்கியா? இந்த வரல. ஏய் இங்கடா, அந்த சீட்டு வேணாம். நான் கொள்ள போறேன். டேய் வேற சீட்டு எடுத்துடா. விளக்கமாறு பிஞ்சு வரும். ஒரு மன்னருக்கு எந்த சீட்டை கொண்டு கொடுக்கணும் கணக்கில்? அப்படித்தான் நடக்கும். அரசவையில எல்லாம் தயாரா இருக்கு. சாபாஷ். சாபாஷ். ரெண்டா கிளி கிழித்து விட்டேன். ஓ எதுக்கு எங்க கண்டதுல கிழிக்கலாம்? ஒண்ணுல என்ன எழுதுறது தெரியுமா? என்ன எழுதணும்? மரணம். இருங்க எழுதுறேன் முதல்ல. இருங்க ஊனா சிவமயம் போட்டுங்க. ஊனா சிவமயம். ஏய் இந்த ஆளுக்கு சாதகம் எழுத போற சொல்றத எழுதுற. சரி. மரணம். இன்னாரு மயம் இன்னாரு. ஏன்னா நம்ம நிலத்தை அந்த ஆள் பேர் எழுதி கொடுத்து நம்ம சரி. ஊருக்கு போவோமா? கோவப்படாம சொல்லுங்க. எழுதுங்க சரியா. மரணம். மரணம் மாசி மரம். மரணம். அந்த பாட்டெல்லாம் உன்னை எழுத சொல்லல. ஆ. புரியுதா? மரணம் மட்டும் எழுது. மரணம்னு மட்டும் எழுதுறா. டேய் டேய் அறிவிட்டவனே, அறிவு கெட்டவனே. யாருடா சொல்ற? யாரடா சொல்லுற? டேய் கூறுடவல. டேய் கூறு கட்டவள. டேய் டேய் இதை பூரா சீட்டு பத்தாதுடா இருவட்டல. அதெல்லாம் அடிச்சுட்டு நான் சொல்றது மட்டும் எழுது. அதெல்லாம் அடிச்சுட்டு நான் சொல்றேன். மரணம்னு மட்டும் எழுது. அப்படி சொல்லுங்க. இப்பதான் சொல்றிய. எழுதியாச்சு. இன்னொரு சீட்ல என்ன எழுதுவேன்? இன்னொரு சீட்ல என்னங்க இவ்வளவு நாளா உங்கள்ட்ட வேலை பார்க்குறேன் எனக்கு தெரியாதா? அதுல வந்து விடுதலை. அதுலயும் மரணம்னு எழுது. அப்ப ஆளு உலோகத்துல 2 சீட்டு எடுத்தாங்க. இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். அப்பவே முடியாது. எதை எடுத்தாலும் ஆளை போடுறது உறுதி. கண்டிப்பா. நீ கத்தியை தீட்டி வச்சுக்க. கத்தியெல்லாம் வேணாம். ஏன்? குடி கலந்துக்கிட்டுனா ஆளு எஸ்கேப் ஆயிடுவாப்ல. அப்ப விஷத்தை கலந்து பாலில் கொடுத்துருவோம். அந்த பழக்கம் மட்டும் வேணாம். ஏன்? நான் யாருக்கிட்ட எது கொடுத்தாலும் அந்த மாதிரி கொடுத்தேன்னா அதில் பாதி கேட்பேன். கட்டிங் பார்ட்டியாடா நீ? சரி வேண்டாம். வேற எப்படி கொள்ளலாம்? காலை பிடிச்சி தரையில் அடிச்சு போடுறேன். நீங்க காலை ஆளை குட்டியா? சாமியா வாங்க. வாங்க தலையா வாங்க. உங்களுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. வா. என் பெயர் நாரது, தந்தை பிரம்மா. ஹலோ. தாய்க்கு எப்போ கூப்பிட்டாலும் மைக்கிட்ட வந்தோம் இந்த வருஷம் தான் பேசணுமா? போன் எடுத்தா கூட இதே தனியாக பேசுறாப்ல. தூங்கி எந்திரிச்சாலே ஹலோ என் பெயர் நாரது, நான் பிரம்மா. ராமச்சந்திரா. அப்பா சேர கொடுப்பா. ஐயா சேரத்து போடுறா. என்ன நடக்குதுன்னு தெரியாம. ஐயா சக்கம்படி சமீனே சேர போடுறாங்கிற. இப்படி போடாதடா, எடுத்து என் தலையில போட்டு முழுசா சொல்லுங்க. நேரா போடுறா. உங்க சாமியை கும்பிடுங்க. பெருமாள் சாமி. உங்க வேற கேட்கறீங்க. நான் என்ன கேட்கறேன் புரியுதா? உங்க சாமி பேரு சாமி வந்து பெருமாள், என் பேரும் பெருமாள்.
ஓ குலசாமியின் பெருமாளும் உங்க பேர் பெருமாள். அப்ப கோயந்தா இல்லையா? சரி எங்க சாமியாரு? ஏன் சாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன். எங்க இருப்பேன்? பொந்து எங்கெல்லாம் இருக்கு அங்க ஊரா இருப்பான். இப்ப எங்க இருக்கேன்? ஒரு 6 மாசமா ரெஸ்ட்ல இருக்காப்ல, முடியல. உன்னை சொல்ல சொன்னேன். சீட்டை போடு. போட்டாச்சு. டேய் சம்பளத்தோட வேலை கூட இருக்கு. இங்கே போடாத, எடுத்துக்கொண்டே அறந்தாங்கில போட்டான். இப்போ பஸ் இருக்குமா? பரவாயில்ல, போட்டாங்க. எருமமா எதை சொன்னாலும் இங்க போடுறா கொள்றாங்க. யாராவது சின்ன பிள்ளைங்க பாப்பா, யாராவது குழந்தைங்க இருந்தா சொல்லுங்க. யாராவது இந்த இருக்கான்ல குழந்தை உட்காந்து கேள்ல காது ஊத்தி இப்பதான் காது ஊத்தினாங்க. அவன் குழந்தை இல்லைங்க, சின்ன பிள்ளைங்க கிடையாது. ஏப்பா நீ என்ன செய்ய வச்சிருப்ப? எழுதி வச்சிருப்ப ரெண்டுலயே மரணம் மரணம்னு எழுதி வச்சு இந்த மரண சீட்டு எதுலடா, மரண சீட்டு எதுலான்னு ஒரு அடையாளம் கட்டிப்பா. அந்த மரண சீட்டை எடுப்பாங்க, விடுதலை சீட்டை விட்டுருவாங்க. அப்ப என்னை கொல்ல பாக்குறேன், ஒன்னே விடுவேன். எப்ப இந்த சந்தேகம் வந்துச்சோ நாங்க யாரையும் கூப்பிட்டு எடுக்க சொல்லல. உங்க வாழ்க்கை உங்க வகையில அப்படி சொல்லு, நீங்களே எடுத்துக்கலாம். வாங்க, பாண்டி விளையாடுறீங்களா? மொத்தமா ஒரு சீட்டு தான் இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல நான் சொல்வதில் ஒரு காரணம் இருக்கிறது. நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் என்னை விடுதலை பண்ணியிருந்தான். ஒருவேளை மரணம் என்று எழுதியிருந்தால் என்னை மரணம் எழுதுங்க. ஒருவேளை விடுதலை எழுதியிருந்தா உங்க 2 பேரையும் கொன்றுவேன். உங்க 2 பேரையும் கொன்றுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். பரவாயில்ல. அப்ப இதுலதான் மரணம் இருக்கு. என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்க? அப்ப இதுல மரணம் இருக்க. ஆனா எதை எடுத்தாலும் சேர்த்தா பறக்கணும். படிச்சு முடியா சோழியை முடிக்கணும். நாங்க காலை பிடிச்சிடலாம். விடுதலை என்ற சீட்டை எடுத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். நல்ல சத்தமா குடிங்க. ஆட கண்டாரியா என்ன சோத்துக்கு சட்டா போகுது? என்ன காகிதம் இல்லாம நிக்கிறது? கேட்டா 4 இட்லி வாங்கி கொடுத்துட்டு போறேன். இது கதையவே கெடுத்துட்டியா? நீ எப்படியா நாங்க திருப்பி சொல்ல முடியும்? சீட்டு இல்லையா? எப்படி வரும்? எங்க வந்துரு வந்துரு தாடா வந்துரு. வரல விட்டு நோன்றா. இப்ப அவர் காலையில் தான் வரேன். அது கந்த தான் அவரை எடுத்து படிக்க முடியுமா? என்ன நீங்க திருப்பி சொல்ல முடியாது பண்ணீங்க? சரிப்பா, தின்னதுனால திருப்பி சொல்ல முடியாதா? ஆமா சரிப்பா, ஒரு சீட்டு தானே போச்சு. தின்ன சீட்டு மரணம் நான் தின்றுந்தேனா கீழே சீட்ல விடுதலைன்னு எழுதியிருக்கோம். அதுக்கு என்னை கொன்றுங்க. ஒருவேளை நான் விடுதலைங்கிற தீர்த்தை தின்றுந்தா என்னைய விடுதலை பண்ணுங்க. இதுல மரணம்னு எழுதிருக்கு, உங்களை கொன்றுறேன். அசை போட்டு மாடு தின்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளவு நாளா வேலை பார்க்குறேன். என்ன கொஞ்சம் கூட உங்க என் மேல உங்களுக்கு பாசம் இல்லை. என்னடா இந்த வேலையை வேணா நான் ராஜினாமா பண்றேன். ஏன் என்ன உன் பிரச்சனை? என்னங்க ஆளு போனா தின்னுட்டியா? அப்புறம் எனக்கு நான் நினைதானே இருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் கூடவே ஒன்று எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு தின்னே தெரியாம ஏன்னா நான் திருப்பதி லட்டாடா இது எடுத்து அந்த ஆள் படிச்சிருந்தான்னா இதுல மரணம் இருக்கு, நான் தின்ன சீட்டு விடுதலைன்னு நம்மளை கொண்டிருப்பாங்க. அந்த வேலைக்கு ஐடியா பண்ணி காப்பாற்ற முடியல. நீ என்ன மாதிரி கலப்பினப்பா? எனக்கு பதில் வைங்க. ஏண்டா இதுக்கு இதை போய் எடுத்து வந்து எழுத முடியே? என்னடா நினைச்சு